ஹாய் guys, welcome to NetApp Techie. ஸோ டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் சுவிட்சில் விபிசினா என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ விபிசினா என்ன, விபிசியை வந்து எங்கே யூஸ் பண்ணலாம், விபிசி யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ விபிசி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெர்ச்சுவல் போர்ட் சேனல். ஸோ இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நெக்ஸஸோட டிவைஸில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம கேட்லிஸ்ட் சுவிட்சில் வந்து எப்படி வந்து நம்ம போர்ட் சேனல் ஈத்தர் சேனல் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம நெட்வொர்க் டிவைசஸில் யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெர்ச்சுவல் போர்ட் சேனல். ஸோ யாராவது போர்ட் சேனல்னா என்ன, இது சேனல்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொன்னால் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அங்கே போய் பாருங்கள். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 நெக்ஸஸ் சுவிட்ச் இப்போ ரன் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதில் என்ன ரன் ஆகும்னா ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால் வந்து ரன் ஆகும். ஸோ ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால் ரன் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு ஃபிசிக்கல் போர்ட்டு மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அப்போ மற்ற விர்ச்சுவல் லிங்க் எல்லாமே என்னவா இருக்கும்னு பார்த்தோன்னா எல்லா ஃபிசிக்கல் போர்ட்டும் அது வந்து டவுனில் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு விர்ச்சுவல் சேனல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அங்கே விர்ச்சுவல் லிங்க் என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபிசிக்கல் போர்ட் 2 ஃபிசிக்கல் போர்ட்டை கனெக்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு லாஜிக்கல் லிங்காக என்ன ஆகும்னு பார்த்தோன்னா அது வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ எனக்கு இது பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளால பேண்ட்வித்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ 2 நெட்வொர்க் டிவைசஸ்க்கு நடுவில் நம்ம வந்து ஃபிசிக்கல் போர்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு அதை நம்ம விர்ச்சுவல் போர்ட் சேனல் விபிசியாக கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்னோட ஃபிசிக்கல் போர்ட் 2 போர்ட்டும் அப்பில் இருக்கும். ஸோ அந்த டிவைசஸ்க்கு மத்தியில் அந்த 2 விதமான கம்யூனிகேஷனும் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து 256 விபிசி நான் வந்து கான்ஃபிக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த சுவிட்சில் வந்து எவ்வளோ வீலன்ஸ் கிரியேட் பண்ண முடியும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 260 VLANs மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து லேயர் 3ல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் 36 விபிசி மட்டும்தான் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதோட VLAN என்ன செய்யும், ஜாஸ்தியாக கிரியேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ VLANs கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 500 VLANs வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது போல் இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிபிசி நம்மளுக்கு கம்மியாக நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தோன்னா VLAN வந்து அதிகமாக கிரியேட் பண்ண முடியும். இன்கேஸ் நான் விபிசி ஜாஸ்தியாக கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்னோட VLAN கிரியேட் பண்ணுற அந்த லெவல் என்ன பண்ண முடியும், அது வந்து கம்மியாகும். ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், விர்ச்சுவல் போர்ட் சேனலில் நம்ம நெக்ஸஸ் டிவைஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து போர்ட் சேனல்னா என்ன, விபிசினா என்ன, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ போர்ட் சேனல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லேயர் 2லேயும் சப்போர்ட் ஆகும், லேயர் 3லையும் சப்போர்ட் ஆகும். பட் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது விபிசி வந்து என்ன ஆகும்னு பார்த்தோன்னா ஒன்லி லேயர் 2 நெக்ஸஸோட சுவிட்சில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். இங்கே என்ன ஆகாது, லேயர் 3ல சப்போர்ட் ஆகாது. ஸோ அதே மாதிரி நார்மல் போர்ட் சேனல் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெண்டோட சுவிட்சோட போர்ட்டுக்கு நடுவில் நம்ம என்ன செய்வோம், அங்கே வந்து ரெடன்சி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே விபிசி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நெக்ஸஸோட 2 டிவைசஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 2 டிவைசஸ்க்கு நடுவில் இருக்க ரெடன்சிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்ம விபிசி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விபிசி வந்து எங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்லி நெக்ஸஸ் சுவிட்சோட டேட்டா சென்டரில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் நெக்ஸஸ் சுவிட்ச்னா என்ன, அதில் என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம். ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அங்கே போய் பாருங்கள். ஸோ அப்போ சுவிட்சில் நார்மல் கேட்லிஸ்ட் சுவிட்சில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போர்ட் சேனல், அதை வந்து போர்ட் லெவல் ரெடன்சிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே விபிசி என்பது நெக்ஸஸோட என்வாரன்மெண்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம், அதில் வந்து டிவைஸோட ரெடன்சிக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். Thank you.